இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்குல்ல, அதை வந்து ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இது வரைக்கும் இப்பேற்பட்ட ஒரு மோசமான ஆட்சி நடந்ததே கிடையாது தமிழ்நாட்டில் அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கார். யார் அவர்? ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள். மங்களகரமாக ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு தொப்பி ஒன்று வச்சுக்கிட்டு மேடையில் பேச ஆரம்பித்தார்னா அடாடாடாடாடான்ற மாதிரி பேசியிருக்கார். என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே மோசமான ஆட்சி திமுக ஆட்சி தான் இப்போதைக்கு தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கிறதுல. இது வரைக்கும் நடந்த ஆட்சிகள்லேயே இப்போ நடந்துகிட்டு இருக்கிற இந்த கவர்மெண்ட் தான் ரொம்ப மோசமான கவர்மெண்ட் அப்படின்றது ஃபஸ்ட்டு விமர்சனம். ரெண்டாவது என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முதல்வர் வந்து சினிமா ஸ்டார் மாதிரி, சினிமா ஸ்டாரை எப்படி கால் ஷீட்லாம் வாங்கி ஒரு நாள் கால் ஷீட்டில் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்தில் வேலையை வாங்கிட்டு டபக்குன்னு அந்த சினி ஸ்டாரை வந்து நம்ம டப்புன்னு நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு அனுப்பிடுவோமோ, அந்த மாதிரி தான் முதல்வர் அவர்களும் ஒரு 4 மணி நேரம் தான் வெளியே தலையை காட்டுறாரு. அப்படி இப்படி வர்றாரு, டபக்குன்னு வீட்டுக்கு போயிடுறாரு, ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஆள் எங்கே இருக்காருன்னே தெரியல, ரெஸ்டிங்கில் தான் இருக்கார். அப்பேற்பட்ட ஒரு முதல்வராக தான் இருந்துக்கிட்டு இருக்காரு. இப்படி ஒரு ஆட்சியை நம்ம பார்த்ததே கிடையாது சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு அப்படின்ற விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். தமிழ்நாட்டுடைய கேவலமான ஒரு ஆட்சி நடக்குது. சுதந்திர இந்தியாவிலே 78 ஆண்டுகள் ஆகிறது. 78 ஆண்டுகள் இது போன்ற ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்தது கிடையாது. கையாலாகாத ஆட்சி. ஏன்னா கையாலாகாத ஆட்சி சொல்றேன்னா, முதலமைச்சர் அவர்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. அவர் வருவாரு, காலையில வருவார், 2 மணி நேரம் காட்சி கொடுப்பாங்க. இந்த நடிகைங்கெல்லாம் வருவாங்கல்ல சினிமால, வந்த உடனே ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் காட்சி கொடுப்பாங்க. அந்த 4-5 மணி நேரத்துக்குள்ள ஷூட்டிங் முடிச்சுட்டு அவங்க டைரக்டர் அவங்க அனுப்பிச்சு விடுவாங்க. நம்ம முதலமைச்சரும் அப்படிதான். அதுக்கடுத்ததா மாசம் மின் கட்டணம் கணக்கெடுக்கிறது. இது வந்து ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, தேர்தல் வாக்குறுதியில் வந்துச்சு. அது எப்போ வரும் அப்படின்னு கேட்டப்ப நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இல்லைப்பா அதில் வந்து ஸ்மார்ட் மீட்டர் ஃபிக்ஸ் பண்ணணும், அது ஒரு பெரிய ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு, அதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமே மாதம் நம்ம மின் கட்டணத்தை கணக்கு பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி விளக்கம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன விமர்சனம் வைக்கிறாருன்னா, இப்போ அவங்களுடைய ஆட்சி காலமே இன்னும் சில மாதங்கள் தான் இருக்குது. ஆனால் அந்த ஸ்மார்ட் மீட்ரு பொறுத்துற திட்டம் அப்படிங்கிறது வருஷக்கணக்காக டைம் எடுக்கும்னு நீங்களே சொல்கிறீங்க. மாதக்கணக்காக ஆட்சியில் வச்சுருக்கிற நீங்கள், ஆட்சியை கையில் வச்சுருக்கிற நீங்கள், வருஷக்கணக்காக இருக்கிற திட்டத்தை நீங்கள் எப்படி கணக்கு சொல்லலாம்? அப்போ வேறு ஆட்சியில் வந்துடும், நீங்கள் இருக்க மாட்டீங்களே, இதுக்கப்புறம் இந்த ஆட்சி வேணாம்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கயா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசியிருக்காரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். மாசம் கரண்ட் பில் எடுத்தா உங்க கரண்ட் பில் பாதியா குறையும். ஆனா இப்ப போய் கேட்டா, மந்திரிகிட்ட போய் கேட்டா, இல்லைங்க நாங்க ஸ்மார்ட் மீட்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாசம் கரண்ட் பில் எடுப்போம். ஸ்மார்ட் மீட்டர் எப்போ வரும்னா இன்னும் 3 வருஷம் ஆகும். இன்னும் இருக்க போற 6 மாசம் தான்டா. அது நீ இல்ல முடிஞ்சு போச்சு. அது திமுக ஆட்சின்னு எதுவுமே தமிழ்நாட்டில் வராது. போதும், இவங்க அட்டூழியம் போதும், ஆடினது போதும், பொய் சொன்னது போதும், கொள்ளடிச்சது